அங்க ஏற்கனவே யூடியூப் எடுக்கிறாங்க விளக்கமாறு பிஞ்சு போயிருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணே கலகானே என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்க முடியல. எங்கிட்டு தான் போறீங்க, எங்கிட்டு தான் வரீங்க, யாரோட போறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு நான் கேக்குறேன்? ஐயா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டே வராது. 5:30 மணியோட நம்ம கடை முடிஞ்சிடும். அப்புறம் பெட்டிக்காரு உன் வாய மூடுற நாடகத்துக்கு எடுத்தோடனே சும்மா இருறாச்சத்தேனே. சரி எப்பா ஆல்ரவுண்ட் சூப்பர்ப்பா, வாசிப்பா. அதானே என்ன உடம்பு எவ்வளவு பிள்ளை இருக்கா மொத்தமாவே பிள்ளையா கொஞ்சம் குறைச்சிக்க. இல்ல எவ்வளோன்னு இருந்தா பரவாயில்ல, அம்மட்டுமே பிள்ளையா இருந்தா என்ன செய்யறது? அம்மட்டுமே பிள்ளையா இருக்க. நான் என்ன பண்ணேன்? தோளி மேல தூக்கிக்கிட்டு 7 லோகம் சுத்த. ஆமா நான் சுத்த. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்னங்க பண்ணீங்க சொல்லுங்க. அதான் சொன்னேன். நீ குத்திட்டாலும் கம்மா மருவீரம் வாசிடா மைனாவுக்கு. யூடியூப் எடுக்கிறாங்களா அதோட அதைக்கு வாசி. சும்மா இருக்க நீ கிளப்பிடுறீங்க. நீ கிளப்பிட அங்கே அப்புறம் ஒத்த கால நிக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வேணாம். பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்தீங்களே, ஆம்பளை பிள்ளைய கூட்டு வந்தீங்களா விட்டு வந்தீங்களா? பார்க்கவே இல்லையே. நீ அங்கேயேதான் உட்கார முடியும் விடிய விடிய, அதை தாண்டி இங்கிட்டு வர முடியாது. எதுல போட்டுக்கிட்டு தவிர அடையப்பா நீ தப்பிட்டாலும் கப்பு வாங்கினாலா? எத்தா தண்ணி கப்பு? சரி எதுக்குடா எதுக்கு வாங்கின? எதுக்கு கப்பு வாங்கின? ஏன்டா நீ ஒருத்த? சரி அப்புறம் நமக்கு ஒரு ஆள் இருக்கு வரல, ஆளை பார்க்கவே இல்லையே. அப்படியா? என்னடா இப்படி ஆயிட்டீங்க? டான்ஸாக நடிக்கும் அன்பு சகோதரி
துளசி அவர்களுக்கு எம்பி செல்வம் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. நான் சொன்னேன் நான் உங்ககிட்ட நான் சகோதரின்னு சொல்லிட்டு, அது என்ன உங்க சவுடாலா நீங்களா சகோதரின்னு சொல்றது? டான்ஸாக நடிக்கும் சேச்சே இந்த பேச்சே நமக்கு அந்த சிஸ்டர் அக்கா தங்கச்சி அப்படி சொன்னாலே பிடிக்காதுப்பா. எங்க அண்ணன் போல நான் வந்து போடுறேம்மா. யார நீயும் போட்டுட்டாலும் நீங்க ஒழுங்கா குழந்தையான்னு சொன்னா தான் நான் சால்வியை வாங்குவேன். என் பொண்டாட்டி சட்டைக்கு வந்துருவா. யார் அது காலையில பாத்துக்கிறாங்க. எங்க நடைபொருத்தி மரியாதை கிராமத்து பெரியவர்கள் நாடகத்துல நாங்க என்ன பாடுவோம் பாருங்க. டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட சிக்கிக்கிட்டா சரி இருக்கட்டும். எனது ஆரோக்கிய அண்ணன் சக்கனார் செல்வம் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பும் மனமான நன்றி கலந்த வணக்கம். உண்மையிலே ஹரிச்சந்திரா நாடகம்லாம் அவர் கூட கொள்ள நாடகம் ஆடினது. ஆனா அவர் இல்லாம இன்னைக்கு ஹரிச்சந்திரா ஆடும் எங்களால நம்பவும் முடியல. அவர் இல்லை அப்படின்றதே எங்களால ஏத்துக்க முடியல. இன்னமும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சரி வேற சூழ்நிலை கிடையாது. அப்புறம் பட்டிக்கால அடுத்து போடுவோமா? நறுக்கு நமக்குங்க நமக்குங்க பச்சை மிளகாய் வச்ச மாதிரி இருக்காங்க. நீ மூடிட்டு உட்காரப்பா. நீ பாதிய சங்கத்துல வச்சுட்டு வந்திருக்கேன்னு தெரியும்டா. மட்டும் போயில உட்காருடா. ஒரு உண்மையை சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு மச்சின மண்டாட்டி வேணும். ஆமா குழந்தையா தானே வேணும். அதுக்குதான் மாமா கிட்ட பேசுறேன். மச்சின மண்டாட்டி குழந்தையா தானே. ஒரு கொரோட்ட குடும்பத்தை பாத்திருக்கியா? அமுக்கு அமுக்குன்னு சொல்லுங்க. ஒத்த கடையிலேயே நீ ஒட்டிமலா பியூட்டி உன் பேர் என்னமா? ஏமா துளசி உன்னை பார்த்த பயந்துட்டேன். ஆளே இப்படி இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா பயப்படுற அளவுக்கு. உன்னை பார்த்து தொழில பார்த்து மறந்துட்டேன். சரி கூப்பிடாமா? ஓஹோ என்னைக்குமே எந்த பிள்ளையும் தொடாத அந்த பயம் இல்ல மயிரும் இல்ல. எந்த பொம்பளையும் சின்ன மாட்டேன் கட்டின கொண்டாடி தவிர்த்து யாரையும் தொட மாட்டேன். புரியுதா? கையை பிடிக்கிறதோட செய்யல.
என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சா? அது இருக்காத. போட்டேன் அப்படியே வண்டியில பாதியிலே போட்டேன். ஆமா ரொம்ப பேசுறீங்கம்மா, இங்க வாங்கம்மா. ஆமா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை வாச்சிக்கிட்டு இருக்காங்க இல்ல, ஆம்பளையில வாச்சிக்கிட்டு இருக்காங்க இல்ல, சங்கு சங்குன்னு ஆடி போறிய. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? என்னம்மா நான் அது பண்ண மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுற, அதெல்லாம் பசுக்கு பேண்டுகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் நல்லா தனமா பண்ண பேப்பா ஊம்பு பாப்பாவா? சரி இந்த காது கேட்க நீங்க அங்கிட்டு போன காது கேக்குமா? இந்த காது கேட்குதான் பாப்பா. அப்படியா? ஹலோ டுமாரோ நாம் காஹே வாட் இஸ் யுவர் நேம்? அது ஜெயில் வாங்க உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க தானே வாத்தியார, அப்ப என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கு? ஏமா நீ ஊமையா என்ன? சரி நல்லா பேசு. ஒரு 500 ரூபா தானே, நான் அந்த கம்மாயை கூட்டு போவோம். நல்லா கம்மாயை கொடுக்குற சேர்த்தேன். என்னடி லூசு முண்டா அடிச்சு ராஜ்ஜீவ்ல காட்டுவேன். ஏதோ ஒரு மாதிரியாத்தான் எண்ணெய் போட்டு ஏதாத்தாங்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். மச்சல போட்டுக்கிட்டு துப்புங்க அம்மா அப்படி சொல்ற சுப்பா. அவர் இதுல காரி துப்புன்னு பேசக்கூடாது. 5000 பேர் சுப்பு ஐசத்தாரும் சப்புண்டாங்களா? அங்கிட்டு போற மாதிரியாத்தான் ஏமா வந்து ஏதாத்தானாங்களா? ஆத்துல நடக்குதான் கண்டா உனக்கு இருக்கு இத்தத்தண்டி. நடுத்தண்ணியில பாம்பு நட்டு வச்சு 4 பேரை பிடிச்சுக்கிட்டு கடல்ல நடக்குது கெளுத்தி, உனக்கு இத்தத்தண்டி. எங்க அண்ணன் பேரு சுப்பிரமணியம், உனக்கு வேணுமா அவன் விட்டு. நீ சொன்னதெல்லாம் தப்பு. ஆல்ரவுண்ட்காரர் வந்து ஐஸ் வாங்கி தருவாரு. யாராச்சும் உன் வாயில சப்பட விளக்கண்ண பனைமரத்துல இருந்த பாம்பு நிக்க வச்சுக்கிட்டு காரியாபட்டி சந்த நீ திரும்பி அடி வந்தாங்களாம். அரிப்படுத்த சிகி கவட்டுக்குள்ள உண்ண மூதேவி கவட்டுக்குள்ள உண்ணா இருந்துச்சுன்னா பிதுக்கு மரத்தை போட்டு ஆத்து ஆஸ்பத்திரியில போட்டு காட்டு. இதை விட்டு இப்ப கேக்குறேன், உடுக்கு நீ கொண்டு வரல. உடுக்க கிடைக்கவா? உடுக்க கிடைக்க இல்லடா, உடுக்க கிடைக்கவான்னு கேட்டேன். உடுக்கு வந்து சகு விலகி போச்சு, அதனால வல்லவனுக்கு மாதிரி. உனக்கு தோல் கிழிஞ்சிருச்சா? நல்லா அடிக்கிறிய தோலை பிடிச்சுக்கிட்டு. இப்ப சொல்றேன், இப்ப கேட்கணும். மைக்கு பேசுறதுக்கு என்ன வேணும்? மைக்ல பேசுறதுக்கு ஒயர் வேணும். லூசு குண்ட மூலம் புருஷன் மைக் செட்டுக்காரர் வேணும். ஏடா எரும மாடு மைக் செட்டுக்காரியா புருஷனா இருந்தா அவரு கொண்டாட்டி விளக்க மாத்தல அடிக்கொண்டா. மறுபடியும் கேட்கிறேன், மைக்கு பேசுறதுக்கு என்ன வேணும்? மைக்கு பேசுறதுக்கு ஆம்பளி பேர் வேணும். ஆம்பளி பேர் வேணுமா? அதானே வேணும். என் மூதேவி மூலம் கரண்ட் வேணும். சரி, கரண்ட் வர்றதுக்கு என்ன செய்யணும்? கரண்ட் வராதுக்கு கரண்ட் கம்பி பிடிச்சி தொங்கு. நீ என் தம்பி சட்டியில பிடிச்சுக்கிட்டு தொங்குடா. சரி மறுபடியும் கேட்கிறேன், இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? இட்லி சாப்பிடுறதுக்கு வாய் வேணும். பத்தியா என் பங்காளி அதான் பங்காளி உனக்கு காலைல 4 முத்தம் கொடுக்குறேன் சரியா? அப்படி சொல்லுடா சிங்க குட்டி, உனக்கு முத்தத்தை கொடுத்தே அவன். நான் காலையில விடு. இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? வாய் வேணும்டா. வாய் வேணுமா? ஆமாடா வேணா. வெறும் வாயை வச்சுக்கிட்டு மண்ணை குடிச்சுக்கிட்டு ஐயோ அப்ப என்னடா வேணும்? சட்னி சாம்பார் வேணும். சரி நான் அவனை கேக்குறேன், குப்பரை போட்டு குத்துறது எது, மல்லாக்க போட்டு மாட்டுறது எது? குப்பரை போட்டு குத்துறதுன்னா மல்லாக்க போட்டு மாட்டுறதா? ஆமா. சரி நான் கேக்குறேன், ஐயங்கோல பொடி 5 விரல மடி கனார்னு அடி வெள்ளையனா வெளியேத்து. இதுக்குதான் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். பம்படியா என்னை இறக்கி சாப்பிட கூட்டிட்டு போய் பப்புன்காரன் என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் அசிங்கம் பேச மாட்டேன். பப்புனுக்காரன் வந்து அசைவம். இப்ப நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்னடா? நான் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. சொல்லு. ஓ வாயால சொல்ல வைக்கோ இல்ல பயில வாயால சொல்ல வைக்கோ? குப்புற போட்டு குத்துறது எது, மல்லாக்க போட்டு மாட்டுறது எதுன்னு நான் கேட்டேன். அத நீங்க சொல்லுங்க. குப்புற போட்டு குத்துறது கொண்ட ஊசி, மல்லாக்க போட்டு மாட்டுறது செருப்பு. தம்பி பென்சில்ட்ட தப்பா எழுதுனா எதை செழிப்பீங்க? அதுதான் அவங்க தமிழ்ல சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அரிப்பீங்க. இத பேனா வச்சு தப்பா எழுதிட்டோம்னா ஏதோ செழிப்பீங்க. ஒயிட் கலர் வச்சு அடிப்பாங்க.
ஒயிட்னர் எப்படி அடிப்பீங்க? குளிக்க விட்டு அடிப்பாங்க. சொல்லுங்கடா. 5 விரல்ட்ட குளிக்கிட்டு நறுக்கு அமுக்குனாத்த வெள்ளை வெள்ளையா பிசின் வெளியே வரும். அந்த பிசின் வரும்போது உன் வாயில வச்சிருவாங்க. ஓ வாயில ஒரு வாயில சொல்ல வைக்கிறமா? பொளந்து புரியும் பொளந்து. சும்மா இருந்து சொல்லுடா. அம்மா ஓ வாயில கிடக்க மாட்டேங்குது. இருமா ஓ வாயில சொல்ல வைக்கவா? சொல்லு. வீட்ல குளிச்சியா? டேய் உனக்கு நல்ல மரியாதை இல்ல. குளிச்சிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி தோட்டிட்டு மூஞ்சிக்கு என்னத்தை போட்ட? புட்டாமாவு. புட்டாமாவுனா பவுடர். பகடர். அந்த பவுடர் எப்படி குளிக்குனீங்க? நல்லா குளிக்கி 5 விரல்ட்ட. அப்ப அதுல இருந்து வெள்ளை வெள்ளையா எத்தனை தள்ளுது? வெள்ளை வெள்ளையா உன் வாயில வருது. பாவடை கட்டுறதுக்கு என்ன வேணும்? என்னது? பாவடை கட்ட என்ன வேணும்? நாடா வேணும். உனக்கு குண்டி வேணும். ஏய் அது இல்லாம வந்திருக்கேன். எத்த தண்டையில சீனு மூட மாதிரி வச்சிருக்கேன். எல்லாம் பலாப்பழ சைஸ்ல இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை. போட்டா விரியுதுங்க. நான் கேட்ட சொல்லுடா வெண்ண. போட்டா விரியுது எடுத்தா வடியுது சொல்லு. போட்டா விரியுது எடுத்தா விரியுதா? ஏய் நீ ஆம்பளை அவங்கள சொல்லிட்டாங்க. சரி நான் சொல்றதுக்கு நீ சொல்லுவா. என்ன வரைக்கும் கத்திரியில நான் கேட்கிறேன். விட விரிகிறது விட்ட ஒண்ணு சுருங்குறது என்னது? அப்படி சொல்லுங்க. அதுல 4 முத்தத்துல 2 முத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் இருங்க. அதான் கொட்டாவி. கொட்டாயிலாம் தம்பி நல்ல மாடை பாத்திருக்கீங்களா? பசு மாடை. அந்த மாடு சாணி ஓடையில பாத்தீங்களா? பின்னாடி விட விரிஞ்சுக்கிட்டே போகும். சரி சுருங்கிக்கிட்டே போகும். ஆனா நீ கொல்லமா இதே ஜோலியா பாக்குறியோ? சங்கத்துல தங்குறேன்னு மாட்டை பத்தி பேசுறியம்மா? சரி மாடு என்ன மாடு? மாடு கட்டுனா வெண்ணமான வெண்ண இந்த மாடு பசு மாடு, இந்த மாடு காளை மாடு. இந்த காளை மாட்டுக்கு பசு மாடுக்கு இப்ப லவ் ஏற்பட்டுருச்சு. காதல் யாரு இருப்பா? உன் துருத்திய முடிச்சு எத்தனை நேரம்? இப்ப நீ ஒண்ணு கேட்டீல்ல, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஏற சுகமா இருக்கும். உச்சிக்கு போயிட்டா கிளக் எரியும். அது என்னது? உனக்கு வாத்தியாரா? சத்யராஜ் எம்கேஎஸ் கழிச்சல்ல போ. ஏற சுகமா இருக்கு. என்னம்மா தெரியாதா? ஏண்டா ஓ அறிவுக்கு நீ என்னதை திங்கிற? ஒன்னதான் திங்க மாட்டேன். என்னதை திங்கிற அது கூட தெரியல. ஏற சுகமா இருக்கும். காலையில சூரியன் 7 மணிக்கு கிளம்பும் போது ஏற சுகமா இருக்கா? உச்சிக்கு 12 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே திக்கு 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 எரியும். அப்படியே 6 மணிக்கு இறங்கும் போது பார்த்தேன்னு வச்சுக்கோ. அது அப்படி சொல்லக்கூடாதுடா. ஒரு பொசிஷனோட சொல்லணும். பொசிஷனோட சொல்றீங்க. இந்த பசு மாட்டுக்கு இந்த காளை மாட்டுக்கு இப்ப காதல் ஏற்பட்டுருச்சு. சரி எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? காதல் உண்டாடா. இந்த மாடு இந்த பசு மாடை பார்த்து கூப்பிடுது. இந்த பசு மாடு இந்த காளை மாடை பார்த்து நோடி என்கிட்ட போறேன் பாத்துக்க. எப்படி கூப்பிடுன்னு தெரியுதா? எப்படி எப்படி எப்படி? ஹலோ 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 மைக் டெஸ்டிங் ஹலோ 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 ஹலோ. இதுக்கு என்ன அர்த்தம்? பசு மாடு இந்த காளை மாடு சாலை பண்ணுது. சரி இப்ப அந்த காளை மாடு என்ன சொல்லுங்க? எங்க இருக்கிறீங்க? அதுக்கு அந்த பசு மாடு என்ன சொல்லுது? காளை மாடு என்ன சொல்லுது? இப்பத்தான் திருவத்தத்துல. சரி அதுக்கு அந்த பசு மாடு என்ன சொல்லுது? இதுக்கு என்ன அர்த்தம்? வந்துட்டீங்களா? 5 நிமிஷத்துக்கு ஓடுவோம். சரி நீங்க சொல்லாததுக்கு மறுபடியும் இந்த மறுபடியும் என்ன சொல்லுது? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வந்துகிட்டே இருக்கேன். மறுபடியும் இந்த பசு மாடு அரிசி மாட்டு மாடு என்ன சொல்லுது? மறுபடியும் ஆரம்பிச்சு எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? வந்துட்டீங்களா? மறுபடியும் இந்த மாடு என்ன சொல்லுது? என்ன ஏத்திக்கிட்டு போற வழக்கு ஏத்துக்கிறியோ பாத்துக்க. என்ன அர்த்தம்? என்னத்த? இதுக்கு என்ன அர்த்தம்? குண்டை ஏத்தி என்ன அர்த்தம்? பின்னாடிதான் இருந்துகிட்டு. சரி மறுபடியும் இந்த மாதிரி சும்மா இருக்க கூடாது. என்ன செய்யுது? அதான் வந்துட்டீங்கல்ல ஆரம்பிக்க வேண்டியது. ஆமா மறுபடியும் இந்த வெட்டி பேல வந்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சு தொலையண்டா. என்னடா ஒரு சத்தமா இருக்கு? வரையிலே 4 மாதம் பார்த்துட்டேன். சரி உங்களை நாளைக்கு பார்த்துக்கிறேன். தள்ளி போடுங்க. முடிஞ்சா சோழி முடிஞ்சு இந்த இடத்துல பிசு பிசுன்னு பண்றேன். பிசு பிசுன்னு பண்றீங்க? என்னத்த பண்றீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் எடுத்து செப்பண்டி எடுத்து சப்பவா எடுத்து செப்பண்டினா சொல்லுங்க அர்த்தம். அது என்ன லாங்குவேஜ் மிஸ்டர் ராக்கெட் ராஜா அவர்களே? தெலுங்கு. ஓ நீங்க சுந்தர தெலுங்குல பேசுறீங்களா? அடி விளக்கண்ண தமிழ முதல்ல ஒழுங்கா பேசுற வெண்ண.
சொல்லவா? கேரளா ஒரு கழிச்சு படுத்த ஓமன குட்டி அதானே? சரி. நான் 7 வயசுல எழுதி வித்தவன். எங்க டைம் தெரியாதா? எங்களுக்கு உட்காந்து நாடகத்தை பார்க்க மாட்டீங்க? எப்படி பாத்தீங்க? என்ன ஆட்டம்? பித்தலாட்டமா? அடிரோட்டோர வீட்டுக்காரி, அடிரோட்டோர வீட்டுக்காரி, இவ ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி. அடி கட்டுமா போகட்டுமா, கட்டுமா போகட்டுமா, ஓரமா நிக்கிற சமத்த குட்டி, ஓடி வந்த சின்ன குட்டி மானோ அதை தேடி நான் தொட்டுத்தானே விட்டேன். சரி, நீங்க கையை பிடிச்சதுக்கு போயலாம். அதுதான் வீட்டுல ஒண்ணு வளர்க்குறீங்களா, அது பிடிக்காதா? அதுதான் கடிச்சு வச்சிருச்சேன் குரங்கு. அடுத்த வட்டம் மேடையில குரங்கு கொண்டு போவோம். அது வாமா வள்ளி அம்மா அம்மா நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுனீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க பாட்டில காதல் வந்துருச்சு. சொல்லுங்க. இசைஞானி இளையராஜா அமைப்புல பாடின பாடல் செம்மீனா உங்களை நினைச்சு அந்த சோரங்க நேரம்
செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கோ சிங்கார கண்ணுக்கோ கல்யாண மாலை கொண்டு வாய் மஞ்சள் தாலியும் கொண்டு வந்தது போடி வந்தது நீர் வந்த போது தண்ணி கொண்டாட்டமோ தண்ணி கொண்டாட்டமோ
அண்ணவனால் திருமுடி புரிந்து மேற்கூறிய கோஸ்வாமி நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் பரிபாலித்தும் நாளில் துறவிக்கு வேந்தன் துறவு என உணர்ந்து அருள் தவம் இறக்கினேன் அப்படி இருக்க 12 ஆண்டுக்கு ஒரு தேசம் வழக்கம். அப்படி தேசம் உழுவது 33 கோடி தேவர்கள் 47 சிவார்கள் பின்னர் போய் சொல்லாதவன் சத்தியம் தவறாதவன் தன் தானம் என்று எவ்வளவு அமைதியான சபை கலவப்படுகிறது. இருக்கிறார் அல்லாது யாரும் எனது அருமை சீடன் அரிச்சது வைக்க கோலம் கட்டியது. ஹரிச்சந்திரன் சத்தியம் அவனோட பொய்யன் அவனோட புலகன் காசி கிடந்தவன் மெய்யை பொய் என்பான் பொய்யை மெய் என்பான் என இருவருக்கும் காலசாலமான வாக்குவாதம் ஏற்பட்டது. அவரை அமைதிப்படுத்தினார். சண்டை வேண்டாம், சாதித்து காட்ட வேண்டாம். அவரேதான் அந்த ஹரிச்சந்திரனை மூன்றே முக்கால் நாளில் பொய்யை நோக்கி காட்டுகிற சமதபுரிய புயல புறப்பட்டு சிங்கமன கத்திட்டு புறப்பட்டு என்னை நாடி வந்த காரணம் யாது என்று கேட்க ஹரிச்சந்திரன் தேச அபிவிருத்திக்காக இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக நாராயணா என்று கவனிக்கப்படுகிறேன். அதற்கு சிதம்பரம் திரவியம் என்று கேட்க சுவாமி தங்களுக்கு எவ்வளவு வேண்டும் ஹரிச்சந்திரா கவனமாக கேள். கவனமா யானை மீது காலையில் ஓர்வனேறி கவர்ந்தவன் கையிலேந்து கல்லுவை தெரியும் பொருளொன்று கொடுப்போயால் பூர்த்தியாய் முடிப்பேன் கேட்டாய். அதாவது மட்ட பாய்வு நிறுத்தி 500 ஆதாரங்களை அவன் கையில் வெள்ளி கண் கொடுத்து 500 மாணிக்க கலைத்து சுழட்டி எறிந்தார். என் உயரம் சொல்லுவோம் அவன் உயர் பசு பொண்ணு என்று தெரிவிக்க தாளாது தந்தான் தந்த பொண்ணை எடுத்து செல்லாது. ஹரிச்சந்திரா யாகத்துக்கு மூத்த வைத்து விட்டு இத்திரவியத்தை எடுத்துக்கொள்ள அவனிடமே வைத்து விட்டு சென்று சிந்தித்து
புயல நீர் உயர குடி உயர இவன் இப்படி அள்ளித்தருக்கு காரணம் இந்த குடிகள் தான். இந்த குடிகள் தரும் வரி பணத்திற்காக இப்படி வாரி வரைக்கிறான் இந்த ஹரிச்சந்திரன். ஒரு உலகை அனுப்பிவிட்டேன், குடியிலிட்ட வழியை அழிக்கும்படி செய்தேன். அப்பொழுது ஹரிச்சந்திரன் கொண்டு வந்து விட்டான். 2 மாதங்களை அனுப்பி வைத்தேன், மன்னனை மயக்கும்படி மனம் புரியும்படி. அப்பொழுது சமக்கால் அடித்து வெஞ்சிடம் கொண்டு வேதனை கண்டு அவனது மாசிலா மனைவியை காலாய் சுவாமி தங்கள் கோபத்திற்கு யாது காரணம் கேட்க ஹரிச்சந்திரா இந்த பகதூர் விஸ்வாமித்திரன் விஜயம் தனைய இந்த மாலை மணந்து என்று என்னில் தான் சுவாமி கண்ணை கேளுங்கள் தருகின்றேன், மண்ணை கேளுங்கள் தருகின்றேன், பொண்ணை கேளுங்கள் தருகிறேன். ஹரிச்சந்திரா சொன்ன சொல் தவறாதபடி நீ கூறினாயே இந்த 56 தேசத்தையும் இந்த மதுரை சமுத்திரக்கு தாய் வந்து கொள்கிறேன். தானாக வந்தால் நாட்டை விட்டு வரையா ஹரிச்சந்திரா யாகத்திற்காக கொடுத்த திரவியம் அதை கொடிகளை கேட்க ஏதாவது தவணைதார்கள் என்றார். சுவாமி ஏதாவது தவணைதார்கள் என்றார். ஹரிச்சந்திரா ராஜகடு 48 நாள் தவணையே அதற்குள் துரட்டி கொடியன தமிழை மட்டுமா கொடுத்து ஒரு தாயை கொடுத்து அழைத்தேன். சுக்கராச்சாரியாரே மாட்டினேன் நட்சத்திரனாக கடனை வாங்கி வருவதை அனுப்பிவிட்டேன். காசிக்கு கோலத்தில் காசிக்கு ஹரிச்சந்திரன் கேவலம் வாக்கால் கொண்ட கணக்காக கொண்டு அழைத்தேன். அக்னி பகவானி மாட்டினேன் காலகட்டையாக விலைக்கு வாங்க செய்தேன். 56 தேசத்துக்கு அதிபதி சரண சம்பளம் கொடுப்பதற்காக தண்ணியை விடுகிறோம். அழைத்தறிந்த திசைக்கு வந்த நிபுணர்களை மாற்றினேன் வீரவாக விலைக்கு வாங்க செய்தேன். அன்று நாட்டை ஆண்டார், இன்று சுடுகாட்டை ஆளப் போகின்றார். வசிஷ்டா குருட்டு பிணமே பாரா ஒரு அன்பு சிறன் அழைச்சினே பார். இந்த மகதூர் சோத்திர நினைத்தால் இந்த 7 பகுதியில் நடக்காதது எதுவும் இல்லை. யார் அந்த சிறுவன்? அவன் அன்பு மகள் ஓய்வாசன் சமத்துக்கு செயற்பட்டார். ஒனாந்திர உண்கொண்டிருக்கிறார். வந்தவன் வந்தவன் தான். வீடு திரும்பக்கூடாது, தாயின் செய்தி பிழைக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு பொய் வரவழைக்க வேண்டும். யாரால் முடியும்? அந்த நாகராஜனால் தான் முடியும். நாகராஜா நல்லவனே, எனது கண்களுக்கு காட்சி கொடுப்பாயாக. ஓடிவா இவ்வரங்க மேடையில தோண்டி நடிக்கும் விஸ்வமுத்திரராக நடிக்கும் அருமை தம்பி. இது யாருன்னு கேட்டீங்கன்னா எம்பி செல்வம் வளர்த்த சிசியன். அதோட இல்ல, அது வந்து ஈபில வந்து எல்லையா இருக்கான். ஈபில வந்து எல்லையா இருக்க பெரிய அதிகாரி. அந்த எப்படின்னா வந்து ஈபில வந்து பெரிய அதிகாரி இருந்துகிட்டேன், கலையை வளர்க்கணும், நாடக கலையில நான் ஒரு பெரியாள் ஆகணும்ன்ற ஒரு உத்தரை பதிக்கக்கூடிய செல்வத்தினுடைய பெயரை எடுக்கணும்ன்ற ஒரு அவருடைய மைத்துனன் தங்கச்சி மாப்பிள்ள கட்டிக்குளம் சோதிராமலிங்கம் அவர்களுக்கு எம்பி செல்வம் குடும்பத்தின் சார்பாகவும் மற்ற கிராம பொதுமக்கள் சார்பாகவும்
பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. நான் எத்தனையோ இழப்புகளை சந்தித்தேன். எனது 50 மைத்தினர், எனது ஆசான், மதிப்புக்கு மரியாதைக்கு முடியாது செல்வம் அவர்கள் இழப்பு எனக்கு பெரிய இழப்பு. இருந்தாலும் நான் இங்கே நாடகம் நடிக்கிறேன்னா உண்மையிலே அவருடைய நல்ல ஆசையை அழைத்தேன். எனக்கு கதாநாயகத்தை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய வாய்ப்புக்குரிய மாமா செல்வம் மாமா அவர்கள் குடும்பத்தினருக்கும் மற்றும் ஏனைய எனது சொந்தக்கார அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. Hello, 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 hello. காட்டுக்கு போன மகள் என் கண்மணி லோகிதாசன் ஐயோ வீட்டுக்கு வரவும் காணி வீட்டுக்கு வரவும் காணி வெகுவென கும்பி ஐயோ தெய்வமே தெய்வமே சிவமே தெய்வமே தெய்வமே வீட்டுக்கு வரவும் காணி வீட்டுக்கு வரவும் காணி பொம்மி ஐயோ வீட்டுக்கே வரவும் காணே பொம்மி மகனே 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 நாட்டுள்ள மைந்தரெல்லாம் நடந்து முன் வந்திட்டாரோ நான் கேட்டுமே வருவோம் என்றாள் நான் கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிடவோ வகையுமில்லை வகையுமில்லை வகையும் இல்லை மகனே என் செல்வமே தெய்வமே செல்வமே வேண்டுமே பரமேஸ்வரன்
மகனை ஏற்றுமே பருவமானால் விட்டிட வகையும் இல்லை 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 மகனே 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 வாட்டுது துன்பம் பற்றி வாட்டுது துன்பம் பற்றி என் வயிறெல்லாம் எரியுதடா ஓட்டமாய் சீக்கிரமாய் என்னுயிரே ஓடிவாடா 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 நான் பெற்ற என் மகனே தேவதாசா மகனே செல்வமே தெய்வமே செல்வமே மகனே மனபோல மகன் போலே வகையென்றோ அறியோனே வனபோன மகள் வர காணி ஓணம் பொங்குதே என்ன செய்வீர் பொங்குதே என்ன செய்வீர் உலகை தாரிக்கின்றேனே வனபோன மகள் வர காணி கோட்டையிலே பிறந்தாலும் போட்டல வித்த வராதீங்க பலபலிக்கினங்க நான் கண்ணமாபுரியில் ஆளுவது என் மகளாகிய பிறன் அயோத்தியபரின் ஹரிச்சந்திர சக்கரவர்த்திக்கு மனைவியாக மாசற்ற லோகிதாசனையை பெற்றேன். அவன் 5 வயதில் பள்ளியில் சென்று
ஆசானியிடம் கல்வி பயின்று நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றிருந்து சந்தோஷப்பட்டு ஆண்டி முதல் அறிஞர் வரை அன்னதானம் சொன்னதானம் பூதானம் கேதானம் ஐவகை தானங்களையும் செய்து கொண்டிருக்கும் சமயம் காதிர மைதன் மன தவத்தில் சிறந்த விஸ்வாவுத்தர் வந்தார். சுவாமி என்று வரவேற்கணும், பின் யாகத்திற்காக பொன்பொருள் வேண்டும் என்று கேட்டார். அதை மறுக்காமல் கொடுத்து அதை வாங்கி செல்வது சிறிது நாள் கழித்து வாங்கி செல்வதாக சொல்லிவிட்டு சென்றவர் எப்படிய சூழ்ச்சியால் நாடு நகரம் இழந்து என்னையும் நான் பெற்ற செல்வ மகனை மறையவருக்கு அன்று நாளில் இருந்து ஐயரின் வீட்டில் அடிமையாக விளைவர்த்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் என்னை இழுத்து அடி சந்தி அசலாத்து பிள்ளைகளாம் கானகத்திற்கு சரியில்லை, உன் மகனை மட்டும் கானகத்திற்கு அனுப்பி வைக்கும் என்று சொன்னார். நான் பெற்ற செல்வன், நான் பெற்ற கண்மணி, நான் பெற்ற செல்வ மகன் எங்கே இருக்கின்றானோ, எப்படி திரிகின்றானோ, என்ன செய்வேன் என்ன செய்வேன்? கண்மணிஜி உனது அன்னையின் பின் மனது, கண்மணிஜி உனது அன்னையின் பின் மனது, காப்பதற்கு துடியாய் துடிக்குதடா உன்னை, காப்பதற்கு துடியாய் துடிக்குதடா. கண்மணிஜி உனது அன்னையின் பின் மனது, கண்மணிஜி உனது அன்னையின் பின் மனது, காப்பதற்கு துடியாய் துடிக்குதடா. கண்மணியே உனது அம்மா வாடுகின்ற கோடிவா. துணியாய் துணிக்குதடா. முடியவில்லை மகனே, உன்னை பிரிய என்னால் முடியவில்லை. திக்கற்றவளுக்கு தெய்வம்தான் தஞ்சம் என்று வந்தார். இந்த உலகத்தில் எனக்கு தெய்வம் கூட இல்லையே, தெய்வம் கூட இல்லையே. சந்திரமதியாக நடிக்கும் ராஜகுமாரத்தை சேர்ந்த மகேஸ்வரி அவர்களுக்கு எம்பி செல்வம் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நாங்க கோமதி ஜெயா, வளர்மதி,
தாமரை செல்வி இவங்கெல்லாம் பார்த்த கலைஞர்கள். ஆனா எல்லாத்தையும் தாண்டி மகேஸ்வரி இந்த அளவுக்கு பாடுறாங்கன்னா எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம். வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். பாசத்துக்குரிய என் உயிரில் மேலான மச்சான் செல்வம் அவர்களுக்கு நான் இங்கே வருவதற்கு பல மேல என்கிட்ட சொல்லி இருக்கிறார். நீ கண்டிப்பா எங்க ஊருக்கு வரணும். குழந்தையாக்காக நான் சொல்லல, அன்புக்காக சொல்றேன். வயசு கண்டிப்பா நம்ம ஊருக்கு நீ வரவே, நான் உன்னை வருவேன். நான் உனக்காக என்னுடைய இதை சார்பாக நாடகம் போடுறேன்னு சொன்னார். அந்த நினைவாக மறக்க முடியாத உள்ளம் எனது அன்புக்குரிய மச்சான் செல்வம் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக, எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக, சுக்கனார்பன் கிராம பொதுமக்கள் சார்பாக, கிராம பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், நாடகக்கலா ரஷ்ய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, கலைக்குழு சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ பச்சை பச்சை